ஹாய், நீங்கள் என்ன பண்ணோம்னா ZW பயன்படுத்தி ஈஸியாக எப்படி வந்து மோல்டு கிரியேட் பண்ணதை பார்க்க போகிறோம். இந்த மோல்டு டிசைன் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, அனைத்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து எல்லாமே வந்து நமக்கு பேசிக் தெரிஞ்சால் போதும். பேசிக்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மோல்டு டிசைன் பண்ணிக்கலாம். எந்த சாஃப்ட்வேர் எது கொடுத்தாலும் வித்தின் செகண்ட்ஸில் ஈஸியாக முடிக்கிறது இந்த சாஃப்ட்வேரும் நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்குது, யூஸர் ஃப்ரீயாகவும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இப்போது ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ மோல்டு ப்ராஜெக்ட் இருக்க மோல்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே மோல்டு கொடுத்துங்க. மோல்டு கொடுத்துட்டு இங்கே மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல் வேணுமோ சிங்கேஜி. இப்போ எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் ஆகணும்னு அந்த லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுங்க. இப்போது சேவ் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே ஊற்றுங்க. கொடுத்துட்டோன்னே நம்ம ஓப்பன் ஆகும். இப்போது லோடு மாடல் இருக்க லோட் மாடல் கிளிக் பண்ணிட்டு எங்கே இருக்குது மாடல் நம்மளுக்கு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. இங்கே டவுன்லோட் இருக்க டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க. இங்கே ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது இங்கே ரீஜியன் கிளிக் பண்ணி கேல்குலேட் கொடுத்துங்க. இப்போ கேல்குலேட் ஆனோடனே இப்போ வந்து ஏரியா இருக்குல்ல, அந்த கிரே ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் எந்த சைடு அசைன் பண்ணோம், நம்ம கேவிட்டியாக கூறான்னு கேட்கும். நம்ம அசைன் கோ சைடு பண்ணிக்கலாம். கோ சைடு பண்ண சொல்ல ரிலீஃபுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஓகே. இப்போ பேட்ச் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அதேமாரி வந்து இப்போ கோர் கேவிட்டி பிரித்து கேவிட்டி ரீஜன் பண்ணிங்க எல்லாத்தையும். இப்போ ரீஜன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், பார்ட்டிங் டைரெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க. நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ 100 100 கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துங்க. இப்போ அப்ளை கொடுத்தோன்னா இங்கே டிக் வந்துடும். டிக் வந்தோடனே ஓகே கொடுத்துங்க. இப்போது ஒர்க் பீஸு அந்த ஒர்க் பீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ இது ஓகேனா ஓகே பார்த்துங்க. இல்லைனா வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும் அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுவோம், கேவிட்டி தனியாக கோர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போது ஓகே கொடுத்துங்க. இப்போ நான் வேணா இப்போது கேவிட்டி தனியாக கோர் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே. இப்போது கேவிட்டி தனியாக கோர் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், பிளாங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போது கேவிட்டி தனியாக இருக்கும், கோர் தனியாக இருக்கும். இது வேணான்னா க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா மோல்டு பேஸ் வந்து தனித்தனியாக தான் வரணும், இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று வந்துடும். இப்போ எந்த இடத்துல இது கீழே வரணும்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு கொடுக்கலாம். இப்போ எனக்கு இதில் தான் வேணும். இப்போ மோல்டு பேஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணி மோல்டு பேஸ் கிளிக் பண்ணிங்க. நம்ம ஃபிக்ஸ்ட் ஆஃப் மூவிங் ஆஃபு அதுக்கடுத்து எஜெக்ஷன் பிளேட்டு போல்சரு இதெல்லாம் இருக்குல்ல, இது எப்படி இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிரிண்ட் பிளேட்டு எம்டி இன்செட்டு எம்டி பிளாக்கு இதெல்லாம் இருக்குது. இப்போது எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு பி கிளாஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பிளேட் வந்து எனக்கு இது தேவையில்லை, சி கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து நான் பிரிண்ட் பிளேட்டு இது வந்து செட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு பிளாக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் பேஸ் வந்து நம்மளுக்கு இப்போது எனக்கு இந்த மோல்டு பேஸ் மட்டும் வேணும். ஏன்னா எம்டிபி பிளாக்கு போல்சரு எஜெக்ஷன் பிளேட்டு பிரிண்ட் பிளேட் இது மட்டும் எனக்கு வேணும். சி கிளாஸ் ஹெச் கொடுத்துங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், சைஸ் 5060 கிளிக் பண்ணிங்க. இப்போது நம்மளுக்கு வந்து இப்போது இது இருக்குல்ல ஏஹெச்பிஹெச் இருக்குல்ல, அது நம்ம சைஸு உங்களுக்கு எவ்வளோ வேணும், 100 வேணுமா 100 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கேப்பு ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ரீஃப்ரெஷ் கொடுங்க. இப்போது மோல்டு பேஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். இப்போது பில்லர் புஷ்ஷு எல்லாமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் இருக்கும். இப்போது இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து மோல்டு பேஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பார்த்தா இதில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இன்சர்ட்டை விட இது கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இது வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே மாடிஃபைடு இருக்குல்ல, மாடிஃபை பிளாக் கொடுத்துங்க. மாடிஃபைடு பிளாக் கொடுத்தோன்னே ஓப்பன் ஆகும்.
இப்போது அது எல்லாமே ஹைட் ஆகிடும். நம்ம வந்து இதில் மாடிஃபைடு மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு நான் பிஹெச் இருக்குல்ல அது மட்டும் தான் மாடிஃபைடு பண்ண போகிறேன். அது வந்து என்னென்னா எனக்கு வந்து உங்களுக்கு 150 வேணும்னா 150 கொடுத்து இப்போ என்ன பண்ணுங்க, ரீப்ரெஷ் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் ஈஸியாக. ஓகே, இப்போ வந்து இதுமாரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்செர்ட் கொடுத்துட்டு பிளாக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து விசிபிலிட்டி இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்கும். ஃபிக்ஸ் அப் மூவிங் போனால் கிளிக் பண்ணிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப் மட்டும் வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான பிளாங்க்லாம் வந்து அன்பிளாங்க் பண்ணிங்க, தேவையில்லாதெல்லாம். இப்போ இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணிங்க, பிளாங்க்கு இதில் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு பிளாங்க் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ண சொல்லும். இப்போ வந்து இதுவும் எனக்கு வேணாம், பிளாங்க் கொடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இடிபி பிளாக்ல வந்து நம்ம பேக்கெட் எடுப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இடிபி பிளாக் வந்து இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு வந்து இங்கே விசிபிள் இருக்கல இது கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து எல்லாம் விசிபிள் ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ஷேப் இருக்கல, ஷேப்புக்கு எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுங்க, இங்கே ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணி பிக் ஃப்ரம் லிஸ்ட் இருக்க கிளிக் பண்ணிங்க. என்ன பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரூடு பிக் ஃப்ரம் லிஸ்ட்டு ஓகே, எக்ஸ்ட்ரூடு ரைட் கிளிக் பிக் ஃப்ரம் லிஸ்ட்டு இப்போ டைரெக்ஷனு ப்ளஸ் ஜெட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்ஷன் மாறிக்கும். அன்பிக்கு ஏன்னா செலக்ட் ஆச்சுன்னா அது கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து இன்செர்ட்டில் நான் அப்டேட் பண்ண சொல்ல இதில் அப்டேட் ஆகுமாசான்னு கேட்பீங்க. அதுலேயே அப்டேட் ஆகும். அது எப்படி நான் பார்க்க போகிறோம், இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இன்செர்ட் இருக்குல்ல, டபுள் கிளிக் பண்ணி இது ஓப்பன் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இருக்கிற பார்ட் ஓப்பன் கொடுத்துங்க. இப்போது நான் பிளாக்கில் வந்து ஃபில்லட் அடிக்க போகிறேன். ஃபில்லட்டு கொடுத்துக்க. இப்போ ஃபில்லட்டு கொடுத்தேன். இப்போ 25 கொடுத்துருக்குண்ணா. ஓகே, இப்போது என்ன பண்ணுங்கள், இதை திருப்பி ஓப்பன் பண்ண ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே பேரண்ட்ஸ் இருக்கா கிளிக் பண்ணி மோல்டு பேஸ் கிளிக் பண்ணால் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணி பாருங்க. இப்போது வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்னர் ரேடியஸ் வந்து கார்னராக இருக்கா, ஷார்ப் கார்னராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஃபில்லட் டச் இருக்கும். இது எப்படி வந்து இன்சர்ட் பண்ணதுனா இங்கே இருக்கிற அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து இது வந்து பிளாங்க் பண்ணி பாருங்கள். பிளாங்க் பண்ணி பார்த்தா இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்ம இன்சர்ட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இதுலேயும் அப்டேட் ஆகும். நம்மளுக்கு வந்து கரெக்ஷனு இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு இது வந்து ஈஸியாக இருக்கும்.